யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வரக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத நம்ம முடிவுகள் பார்க்கலாம். நமது அரங்கத்துக்கு திமுகவின் திரு சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தொகுதிகள் நிலவரம் நீங்க பார்த்திருப்பீங்க. முதல்ல திமுக முன்னிலையில் இருந்தது, 2வது இடத்தில் தமிழக வெற்றி கழகம், 3வது இடத்தில் அதிமுக இருந்தது. இப்ப சுற்றுக்கள் அடுத்தடுத்து எண்ணப்படும் போது முதல் இடத்தில் தமிழக வெற்றி கழகம், 2வது இடத்தில் அதிமுக, 3வது இடத்தில் திமுகன்னு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த இது எப்படி, இந்த முடிவை நீங்க பாக்குறீங்க, இந்த லீடிங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது தாவேக்கா நீங்க நினைக்கிற மாதிரி அது கட்சி புதுசு, வேட்பாளர்லாம் பழசுதான். அதனால அது ஒன்றும் அரசியல் களத்துல விஜய் அப்படியே ஃபுல்லா களத்துல இறங்கி அவங்க ரசிகர் மன்றம் 25 வருஷமா சர்வீஸ் பண்ணி அதில் உழைச்சி அத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்து அந்த உழைப்பு மக்கள் மத்தியில கொண்டு போய் செலுத்தி எல்லாம் கொண்டு வராங்கன்னா கிடைக்கணுமா அப்படி பார்வையில தெரியல. ஒரு 120 வேட்பாளர்கள் எல்லாம் திராவிட கட்சிகள்ல இருந்து பரிமாற்றம் செய்யப்பட்டு சேர்க்கப்பட்ட வேட்பாளர்கள் தான். குளத்தூரே வச்சுக்கோங்க, விஎஸ் பாபியார் எங்க கட்சி மாவட்ட செயலாளர். அதுக்கப்புறம் எல்லாம் போனது கேஸ் தான். பட் ஆனா இப்ப ரிசல்ட் முதல் ரவுண்டு கொஞ்சம் நாங்க டஃப் ஃபைட்டா இருக்கும்னு நாங்க ஏற்கனவே எதிர்பார்த்த ஒண்ணுதான், ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா கூட்டணி வியூகம் நாங்க அதை அப்படியே இந்த பாலிசியா ஐடியாலஜி படி நாங்க அந்த கூட்டணியா அப்படியே போனோம். இருந்த தேமுதிகவும் அந்த கூட்டணியில சேர்த்தோம். அதே மாதிரி கூட்டணிக்கு 2 கட்சி கூடுதலா வந்ததே ஒழிய திமுக கூட்டணியில எந்த விதமான சலசலப்பு இல்லை, பின்னடைவுகள் இல்லை. அப்ப இந்த ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான சாத்தியக்கூறு உண்டான்னு கேட்டா இப்ப எதையுமே யூகம் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் முதல் சுற்று, இன்னும் 10-15 சுற்று இருக்கு. அதனால முதல் சுற்றை பொறுத்த மட்டும் எப்படின்னா தபால் ஓட்டுலயே பாத்தீங்கன்னா விஜய் திருச்சி தொகுதியில பின்னடைவு கிழக்கு தொகுதியில, அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பியும் 2 ஓட்டு முன்னாடி இல்லை, இது 1-2 ஓட்டு வித்தியாசம். அதனால இப்ப முதல் ரவுண்ட பொறுத்தவரைக்கு எங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒன்றாதான் தெரியுது. மறுபட சொல்ல முடியாது. முதல் ரவுண்ட்லயே இவ்வளவு தூரம் முன்னிலை எடுக்கிறாங்க, நேரு உள்ளிட்ட அமைச்சர்கள்லாம் பின்னடைவை சந்திக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த வரவு அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் வருமா? அப்ப எந்த இடத்துல அது உங்களுக்கு பிளஸ் மைனஸா இருக்கு? இல்ல, மக்கள் இப்ப நீங்க நல்லா கொஞ்சம் ஒத்து கவனிச்சீங்கன்னா அரசு ஊழியர்கள் பார்வையிலேயே ஒரு சில இடங்கள்ல விஜய் அதிகமா இருந்தாரு. அதிகபட்ச இடங்கள்ல திமுக முன்னிலை இருந்தது, மாற்றம் இல்லை. 2 பேரும் பின்னாடி வந்தாங்க. திமுக தான் முதலிடத்துல தபால் ஓட்டில இருந்தது. இப்ப பொறுத்த மட்டும் இந்த பார்வையில விஜய் முன்னாடில கொண்டிருக்காருன்னு சொன்னா புதிய வாக்காளர்களோட வரவு, புதிய வாக்காளர்களோட அப்ரோச், முதன்முறை வாக்காளர்கள் அவங்க ஆமா. காலையில முதல் சுற்று உங்களுக்கு நீங்க ஒரு 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்து ரொம்ப டிஃபரெண்ட் ஆகும். அப்படியெல்லாம் இப்போ நம்ம கணிக்க முடியாது. இந்த தேர்தல் டஃப் ஃபைட் போகுங்கிறத மாற்றம் இல்லை உங்களுடைய. நாங்க எதிர்பார்க்கல இந்த மாதிரி விஜய்க்கு இவ்வளவு ஒரு ஓட்டு பேங்க் இருக்கும், ஓட்டு வருன்ற அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. பட் ஆனா இப்ப வர்றதை பொறுத்த மட்டும் திமுகவுக்கு அடுத்த இடத்துல விஜய் வருவாரா, இல்ல அடுத்த திராவிட கட்சி ஒரு கட்சி வருமா, ஓட்டு பேங்க் விஜய்க்கு வந்துருமாங்கிற அச்சமே எங்களுக்கு இருக்கு. நான் யாரு வெற்றி பெறுவாருங்கிற இடத்துக்கு நான் போல. ஓட்டு பேங்க் விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு பேங்க் இருக்குங்கிறத முதல் சுற்று உறுதிப்படுத்துற மாதிரி எங்க பார்வை தெரியுது. அவ்வளவுதான். வெற்றியை பத்தி இப்ப நம்ம வியூகம் கொண்டு போக முடியாது. ஏன்னா நீங்க மக்கள் அப்படி பார்த்தா ஆளுங்கட்சி தபால் ஓட்டுலயே பின்னடைவுல இருந்துருக்கும். அண்ட் இன்கம்பரன்சி இல்ல, பிடிக்கல, அது ஒரு பார்ட் தான். நீங்க அதை வச்சே நம்ம அடுத்தடுத்து நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அவ்வளவுதான். அந்த வாக்குகள்ல அவங்க முன்னிலையா அடுத்தடுத்துல வர்றதுல வாக்கு முதல் சுற்று 2ஆம் சுற்று ரொம்ப கொஞ்சம் டஃப்பா தான் போகுதுங்கிறது நல்லா பார்வையில தெரியுது. மக்களோட எதிர்பார்ப்புல மெயினா இந்த திராவிட கட்சி 2 கட்சியில ஒரு கட்சி போய் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகி அந்த கட்சி 4ஆ பிரிஞ்சு சின்ன பின்னமாகி உடைஞ்சி இதனுடைய தாக்கங்கள் நிறைய புது வரவை எதிர்பார்ப்பதோடு எனக்கு தோணுது.
சரி, இன்னொரு எங்க கிட்ட இருந்து ஓட்டு போடுதா அப்படின்னு கேட்டா எனக்கு சரியா தெரியல. ஏன்னா பாருங்க, எங்க ஓட்டு வங்கி எங்க ஓட்டு பேங்க் கரெக்டா போற மாதிரி இருக்கு. எங்களோட ஓட்டு பேங்க் போற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதிமுக ஓட்டு, நாம் தமிழர் ஓட்டு எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. இரண்டாவது இல்ல, நீங்க இப்ப எண்ணிக்கையை பார்த்தா இரண்டாவது இடத்துல அதிமுக இருக்கு. அதிமுக இருக்கிறதுக்கு க்ளோஸா தான் திமுக இருக்கு. அப்போ உங்களுடைய அந்த ஓட் பேங்கை எடுக்காம முன்னாடி தமிழக வெற்றி கழகம் லீடிங்ல வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்ல. அது வந்து கடைசியா நீங்க பார்க்கும்போது யாருக்கிட்ட இருந்து அதிகம் குறைவுன்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர அங்கேருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, நான் வந்து மக்களோட மனநிலையை நீங்க என்ன கேட்டீங்க. முதல் சுற்று, இரண்டாவது சுற்றுல திடீர்னு ஒரு கட்சி வந்து ரீச் ஆகி மேல ஓடிட்டு இருக்க என்னன்னு கேட்டா, ஏற்கனவே இருந்த கட்சிகளோட தாக்கம் அது. இந்த கட்சிகளோட தாக்கம் எப்படி பார்த்தா, ஆளுங்கட்சி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல்னு சொல்லி களத்துல இறங்குச்சு. இன்னொரு எதிர்கட்சி டெல்லியோடய போய் மிங்கிள் ஆகி நாங்க அங்கேயே சரண்டர் ஆயிட்டோம் போய் இறங்குச்சு. இதனுடைய விளைவு மக்கள் வந்து ஒரு சாரர்கள் இல்ல, பல சாரர்கள் மத்தியில புதிய வரவை எதிர்பார்ப்போம் அப்படின்னு கூட போயிருக்கலாம். நான் மாற்றம்னு சொல்லியே போயிருக்கலாம். முதல் சுற்று போட்டும் பார்ப்போம். சரி, சிந்தன் அவர்கள்ட்ட அப்ப இந்த 2 திராவிட கட்சிகளை தாண்டி எங்களுக்கு இங்க உள்ள பிரச்சனையை பேசுங்க. தமிழ்நாடுல நாங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள், எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், ஊழலா இருக்கட்டும், இதெல்லாமே எங்களுக்கு வந்து வேண்டாம், இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கறத நோக்கி தமிழ்நாடு நகருதா? இல்ல, இது வந்து தாவேகாவுடைய பிரச்சாரம் வந்து எதை மையப்படுத்தி இருந்ததுங்கிறது, திமுக வேணாங்கிற ஒரு எதிர்ப்புங்கிறத சொன்னார் அவரு. பட் எதை முன் வச்சு இருந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்த எதையுமே முடிவுக்கு வர முடியல. இப்ப அவங்கதான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வந்ததுன்னா, ஒருவேளை மெஜாரிட்டி வராங்கன்னா, இதுல இருந்து மக்கள் மனநிலையை பிடிக்கிறதுக்கு ஒன்றும் புரிபடலன்னு தான் சொல்றேன். இன்னமும் புரிபடல நீங்க அவரை அப்படியே பின்னாடியே தள்ளுவீங்க. நான் அவரை குறைச்சு சொல்லல. அதாவது ஒரு நபரை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக வாக்களிக்கிறாங்கன்னா, அது வந்து அதுல இருந்து நீங்க என்ன முடிவுக்கு வருவீங்க? ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், தமிழ்நாட்டுல ஏற்கனவே எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பிம்பம், ஒரு நபரை, ஒரு பெரிய ஹீரோவை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா அவரு திமுகவுல பொருளாளர் வரைக்கும் பொறுப்புல இருந்தவர். அதற்கு பிறகு வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா ஜெயலலிதா வரும்போது அப்படி இல்லை. அவங்க ஒரு கொள்கை பரவு செயலாளராக இருந்தாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவங்க தலைமை பொறுப்புக்கே போராடி வந்தாங்க, பிறகு ஜெயிச்சாங்க. சோ இந்த ஜெயலலிதா பினாமினங்கிறது எம்ஜிஆரோட கொஞ்சம் மாறுபட்டது. அதை விட மாறுபட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாரா இருந்து நேரடியா அரசியலுக்கு கட்சி ஆரம்பிச்சு வந்தாலே மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து ஒரு அரசியல் அற்ற ஒரு தேர்வை மக்கள் செய்யறதான் தோணுது. மக்கள் தவறு செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? அப்ப ஏங்க மக்கள் தவறு செய்ய மாட்டாங்களா? மக்கள் தவறு செய்ய மாட்டாங்களா? அப்போ நம்ம வந்து நாம இன்னும் சரியா வேலை பார்க்கணும்னு இது வேற விதமா சொல்லிக்கலாம். கொள்கை பேசக்கூடிய கட்சிகள் இன்னும் மக்கள்கிட்ட சரியா போய் சேரணும் வேணா சொல்லிக்கலாம். ஆனா உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷன் இனிமே ஆரம்பிக்கணும். இனிமேல் தான் ஆரம்பிக்கும். பட் பாயிண்ட் என்னன்னா, நாங்க இதெல்லாம் ரியலைஸ் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கேக்குறீங்கல்ல, அப்படி ஒரு அர்த்தம் நீங்க சொல்லுவீங்களா? உங்களால சொல்ல முடியுமா? நீங்க களத்துல பாத்தீங்கல்ல, நீங்க சர்வே பண்ணீங்க, மத்ததெல்லாம் பண்ணீங்கல்ல. இப்ப தாவேகாவோட எண்ணிக்கை கூடுது, ஊடகங்களோ மத்தவங்களோ, இதுக்கு ஒரு அர்த்தம் நீங்க சொல்ல முடியும்? இல்ல, நாங்க எங்களுடைய சர்வேலயே பார்க்கும்போது அவருடைய நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஸ்டார் வேல்யூ, அடுத்து வந்து அவருடைய பர்சனல் லைஃப், இதெல்லாத்தையும் விட மக்கள் வந்து சில திமுகவுல இருந்து மாற்றத்தை விரும்புறவரும் போறாங்க, எங்களுக்கு இது வேணும்னு எதிர்பார்ப்பவங்களும் விஜய் பக்கம் போறாங்க. நான் சொன்ன இந்த முன்னாடி சொன்ன இந்த ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், மத்த ஸ்டார் அவர் வந்து வருமான வரி கட்டல, இதை எதுவுமே இம்பாக்ட் பண்ணல. இதையும் தாண்டி விஜய் கிட்ட நம்ம திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறத, அதுதான் அது என்ன எதிர்பார்ப்புன்னு தான் எனக்கு புரியலன்ற. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட முழக்கத்தை, இப்போ ஆம் ஆத்மி கட்சி வந்துச்சுங்க, புதுசுதான். ஆனா அவங்க வந்து ஊழல் எதிர்ப்புன்னு ஒரே ஒற்றை புள்ளியில நின்று வந்தாங்க. அப்ப எல்லாருக்குமே புரிஞ்சது, ஓகே இது ஒரு ஊழல்ங்கிறது ஒரு எல்லையை நோக்கி, எல்லையை தாண்டி போகுது, இந்த பொருளாதார கட்டமைப்புக்குள்ள ஊழலை ஒழிக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க. நம்ம அதுல இருந்து ஒரு அர்த்தம் சொன்னோம். அதுக்கு பிறகு அதே பினாமினா நாடு முழுக்க வரும்னு நினைச்சாங்க. இல்ல, டெல்லிக்கு பிறகு பஞ்சாப்ல தான் அது வந்துச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு போராட்ட களத்தையோ, நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துதானே திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு முக்கியமான சக்தியா வந்தது. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வருவதுங்கிறது கூட அதோட தொடர்ச்சி தானே. அண்ணா இல்ல, அண்ணாவுடைய ஆட்சியை நான் தான் கொடுப்பேன்னு சொல்லிதான் வந்தாங்க. இது ரெண்டும் இல்லாத ஒரு சூழல் இது. அப்போ இதுல வந்து நீங்க மக்களையோ இந்த தேர்வையோ விமர்சிக்காம எப்படி இருக்க முடியும்?
ஏன் விமர்சிக்க கூடாது? நாங்க நல்லா வேலை செய்யணுங்கிறது புரியுது. ஆனா ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு அரசியல் இங்க இல்லைன்னா நாளைக்கு வந்து அது யாருக்காக வர்றதுக்கான வாசல் தான் திறந்து விடும். அப்ப கொள்கை அடிப்படையிலான அரசியல் என்பது அவர் செஞ்சாரான்னு பார்த்தா என்னுடைய பார்வையில அவர் செய்யல. அப்படி செஞ்சிருந்தா தேர்தலுக்கு முன்னே அவரோடு கூட்டணி சார்ந்து போறோமோ இல்லையோ பல விஷயங்கள்ல ஒரு விவாதம் நடந்திருக்கும், மற்ற கட்சிகள் பேசி இருப்பாங்க. சோ ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையில தான் அவர் இருந்தாரு. ஆனா மக்கள் அவர் தனியா இருந்தாலும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதற்கான சாய்ஸ் வந்து கொள்கை அடிப்படையில் வந்து நம்ம பார்க்க முடியும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போதைய நிலவரப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் 87, அதிமுக 60, திமுக 53 என்று வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தடுத்த சுற்றுக்கள் விறுவிறுப்படைந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் முதல் இடத்தில் இருக்கிறது, முன்னிலையில் இருக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக, 3வது இடத்தில் திமுக என்ற சூழல் காணப்படுகிறது. போடியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திருச்சி திருவெரும்பூரில் அன்பில் மகேஷ் அமைச்சர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். நேரு அமைச்சர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திருப்பூரில் 8 தொகுதிகள்ல 5 தொகுதிகள்ல தாவேக முன்னிலையில் இருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் உட்பட்ட அந்த தொகுதி 16 தொகுதிகள்லையும் தாவேக முன்னிலை வகிக்கிறது. கொளத்தூர் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஆக திமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய சென்னையில 16 தொகுதிகளையும் தற்போதைய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை 23 இடங்கள்ல அதிமுக முன்னிலை வைப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வேப்பனஹள்ளி தொகுதியில முனுசாமி, அரூர் தொகுதியில சம்பத்குமார், கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில ராமச்சந்திரன், செய்யாறு தொகுதியில முக்கூர் சுப்பிரமணியன், உளுந்தூர்பேட்டை தொகுதியில குமரகுரு, தர்மபுரம் தொகுதியில சத்யபாமா, பெருந்துறை தொகுதியில ஜெயக்குமார், அந்தியூர் தொகுதியில ஹரிபாஸ்கர், குன்னூர் தொகுதியில ராமு, கவுண்டம்பாளையம் தொகுதியில அருண்குமார், அதே மாதிரி பொள்ளாச்சி ஜெயராமன், மணப்பாறையில விஜயகுமார், அரியலூர்ல ராஜேந்திரன், நெய்வேலியில ராஜேந்திரன், பன்ருட்டியில மோகன், கடலூர் தொகுதியில சம்பத், ஆண்டிப்பட்டி தொகுதியில லோகிராஜன், தென்காசியில செல்வ மோகன்தாஸ் பாண்டியன், ஆலங்குளத்துல பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வைக்கின்றனர். ஆக தற்போது வரை 23 இடங்கள்ல அதிமுக முன்னிலை வைக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய முன்னிலையில இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள்னு பார்க்கும்போது மாதவரம், திருவொற்றியூர், கொளத்தூர், எக்மூர், மயிலாப்பூர், கேலிக்குப்பம், ஆம்பூர், ஊத்தங்கரை, மொடக்குறிச்சி, காங்கேயம், கிணத்துக்கடவு, நத்தம், குளித்தலை, திருச்சிராப்பள்ளி வெஸ்ட், அதாவது நேரு அவர்களுடைய தொகுதி, திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட், தஞ்சாவூர், போடி நாயக்கனூர், தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், ராதாபுரம் ஆகிய தொகுதிகள்ல தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கிறது. இதே மாதிரி திமுகவுடைய முன்னிலை தொகுதிகள்னு பார்க்கும்போது வேலூர், கூடலூர், மணச்சநல்லூர், பெரம்பலூர், குன்னம் அமைச்சர் சிவசங்கருடைய தொகுதி, திருவாரூர், கும்பகோணம், மதுரை ஈஸ்ட், பரமக்குடி, திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர் ஆகிய தொகுதிகள்ல அதிகாரப்பூர்வமாக இப்ப நம்ம தற்போது பார்க்கும்போது திமுக முன்னிலையில் இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த வாக்கு எண்ணிக்கை அடுத்தடுத்த சுற்றுகளும் விறுவிறுப்படைந்திருக்கின்றன. இதுல முன்னிலைன்னு பார்க்கும்போது முதல் இடம் தமிழக வெற்றி கழகம், அடுத்து அதிமுக, அடுத்து திமுக அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவுகிறது. நிறைவாக சிந்தன் அவர்களிடம் இந்த போக போக இந்த ட்ரெண்டை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது சொல்லும் செய்தி என்ன? நீங்கெல்லாம் தான் சொல்லணும். பட் நான் வந்து தாவேக முன்னிலை என்பது 90 தாண்டுதுங்கிறப்போ இனி இந்த போக்கு வந்து இனிமேல் பெருசா மாறும்னு தோணல. ஆனா 117ங்கிற எண்ணிக்கையை தொடுவதற்கு கூட்டணி வேண்டும் என்கிற நிலைமை வரும்னா அப்ப என்ன ஆகும் அப்படிங்கறதுதான் இனிமேல் விவாத பொருளா இருக்கும்னு நினைக்கிறேன். இது தனி பெரும்பான்மை அவர்கள் எட்டுவார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழக இல்ல அது மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப நம்பர்ஸ் வந்து 117 தொட்ட பிறகு நம்ம அதை பேசலாம். தொடாதப்ப என்ன ஆகும்னா இன்னும் முன்னிலை, அதாவது வெற்றிக்கான வித்தியாசம் குறைவாதான் இருக்க போகுது. அதுதான் மும்முனை போட்டியில எப்பவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப வித்தியாசம் குறைவாக இருக்கும்னா எப்ப வேணா அந்த முன்னிலை மாறும். அப்ப எண்ணிக்கை வந்து இப்ப 90ங்கிறது தாவேகா தொட்டிருக்கிறது ஒரு முக்கியமான நம்பர். மத்த பின்னாடியில இருக்கிற கட்சிகளை விடவும் இவங்க வந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுக்கள்லையும் கூடுதல் சீட்டுகள் பெறுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இந்த 3 கட்சியும் ஒரு பிரதான இடத்தை, அதாவது ஒரு 50 தாண்டிதான் அந்த 3 கூட்டணியும் இருக்குன்னு சொல்லும்போது அப்ப இவங்க ஒரு தனி மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னா அதோட நிலைமை வேற.
தாவேக்காவே வந்துட்டா. அப்படி இல்லைன்னா தொங்கு சட்டசபை மாதிரி அமையும். தெரியல, அதான் சொல்றேன். அது மாதிரி வந்தாதான் இப்ப இதுல இருந்து அடுத்து என்ன நடக்குமே நம்ம பேச முடியும். மத்தபடி என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி வந்திருக்கிறதே ஒரு வேதனையான விஷயம்னு சொல்லுவேன். தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சி தன்னுடைய கொள்கை என்ன, மக்களுக்காக என்ன போராட்டத்துக்கு வரைக்கும் நடத்தியிருக்காங்க, எந்த பிரச்சனையை மையப்படுத்தி இந்த அரசியல் களத்தை அவங்க வழி நடத்தினாங்கன்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அப்ப எங்களுக்கெல்லாம் இது வேதனை தான். இவ்வளவோ கடுமையா உழைக்கிறோம், முழு நேரமா வாழ்க்கையவே கட்சிகளுக்கு அர்ப்பணிக்கிறோம், ஒரு மக்களோடு போய் உரையாடுறோம், எத்தனையோ விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் மக்களோட போய் நிக்கிறோம், உள்ளேயே வரல, ஊடகங்களுக்கு பதில் சொல்லல, மக்களோட வந்து நிக்கல. எனக்கு அதுதான் புரியல. அதனால வந்து ஒரு வேதனையா, ஒரு என்ன சொல்ல, ஒரு துக்க வீட்டுல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த சுற்றுக்கள்ல எப்படி போகிறது என்பதை. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.